கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம ஏசப்பா கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏசப்பாவை நேசித்தோம் அப்படின்னா, அவரிடத்துல அன்பாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்வோமா? ஆமென். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க நம்ம நேசிக்கும் போது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம், அவங்க பிடிச்சதெல்லாம் நம்ம செய்வோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிப்போம். ஆமாம் தானே? அப்படிதான் நம்ம ஏசப்பாவை நேசிக்கும் போது அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆமென். இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நீங்கள் உயர்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே பைபிள் வாசிக்கிறேன், கரெக்ட் தான், எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. ஆனால் அவர் சொன்னதை கை கொள்றீங்களா? பிறர் நேசி உதவி பண்ணுன்னு சொல்கிறாரு. இருக்கீங்களா? நேசிக்கிறீங்களா? உதவுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது அதுவாக தான் இருக்கும். இப்போ ஏசப்பா கிட்ட அவங்க முழு மனதோடு ஒப்பு கொடுங்க. எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன்னு சொல்லி உங்களை அறிக்கையிட்டு நீங்கள் சொல்லும் போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். அவரை நேசிங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை கை கொள்ளுங்க, நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.